இந்த லோகத்துல பற்றுவதை காட்டிலும் விடுவதற்குத்தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு இடம் சொல்றேன். நம்மாழ்வார் முதல் 10 2ஆம் திருவாய்மொழி முதல் பாட்டு பாடுறார். வீடுமின் முற்றவும் வீடு செய்து உயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே. விட வேண்டியதெல்லாம் விடுங்கோ, பற்ற வேண்டியதை பற்றுங்கள்ங்கிறார். எங்க பன்மை இருக்கு, எங்க ஒருமை இருக்குன்னு பார்க்கணும். விட வேண்டியதெல்லாம் விடுங்கிறார். பற்ற வேண்டியதெல்லாம் பற்றுன்னு சொல்லணும் இல்லையா? சொல்லல, பற்ற வேண்டியதை பற்றுங்கிறார். அப்படின்னா உலகத்துல விடுறதுக்கு தான் நிறைய விஷயம் இருக்கு. பற்றுவதற்கு பகவானுடைய திருவடி ஒண்ணுதான்.
ஆரிகேலம் சமர்ப்பயாமே ஓம் கதலேவலம் மனேந்து குளிரமலை காத்தவன் அன்று ஞானம் அளந்த பிரான் அறம் சென்று சேர்த்திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை போதுமே கண்ணனடியனை எமக்கு காட்டும் வெற்பு கடுவினை அறியும் கரையும் வெற்பு சின்னமது வீடன்ன திகழும் வெற்பு தெரிந்தவரில் தீர்த்தங்கள் தெரிந்த வெற்பு புண்ணியத்தின் புகழு கண்ணில் புகழும் வெற்பு பொன்னுலகில் போகவெல்லாம் புணர்க்கும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கட வெற்பு விளங்கோ வேத வெற்பு சிவகாந்தார கல்யாண நிஜேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களமோ ஓம் அன்றதயாதரங்கள் வைகுந்தத்தேஸ்தி படலரவ பகவய சுடதம்மை வென்ற நிலங்கவர நடந்தோன் நான்கும் தோன்ற என்பொழுதன் எதிர்வரத்தம் தாபமேவே கண்டிருந்த வீட்டிருந்த அம்மான் தன்னை பிள்ளை நகர் சித்திர கூடங்கள் என்றென்றான் அடிவனம் வேற்றி நாலு நிறத்தினோ எப்பொழுதும் தொண்டீர் நீரே ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேததே ரகுநாதாய நாதாய சீதாய பதவே நமக. திருவேங்கடவனை சேவிக்க போறோம். நம்ம கீழே விழுந்து சேவிச்சோம். நமஹான்னு சொல்லிட்டால் இந்த நமஹான்னு சொன்னதை தன் தலையில ஒரு பெரிய பாரமா பெருமாள் சுமந்து போறான். வேங்கடத்துறைவார்க்கு நம என்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே. அதை தன் தலையால சுமந்து இவன் மேலே ஏறி வந்த உடனே 7 மலை ஏறி என்னை சேவிக்க வந்துறியே, உனக்கு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல, என்ன பெரிய கடன்காரன் ஆகிவிட்ட, உனக்கு என்ன கொடுத்தா நீ நமஹான்னு பண்ண அஞ்சலிக்கு பிரதி ஆகும். அது எதுவுமே பெருமாள்கிட்ட இல்லையா. ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து அக்ஷரகதியான கைவல்லத்தையும் கொடுத்து தன்னானந்தத்தையும் கொடுத்து எத்த கொடுத்து முடித்தாலும் இன்னும் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை அப்படின்னு தான் அவன் நினைச்சுக்கிறார்னா அப்ப அஞ்சலிக்கு எவ்வளவு பெருமை இருக்கு. தான் அஞ்சலி வைபவம்னு சுவாமி வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமான ஒரு நூல் சாதித்தார். என்னதான் அவர் நம்ம பேர்ல அஸ்திரத்தை எய்தாலும் இப்படி கையை கூப்பிட்டோம்னால் அதுக்கு அவரிடத்துல பிரத்யஸ்திரமே கிடையாது. அவர் மயங்கித்தான் ஆகணும், விழுந்துதான் ஆகணும்.